நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா 24 அதிகாரத்திலிருந்து ஜீசஸ் அசென்ஷன் இஸ் குட் நியூஸ், இயேசுவின் பரமேறுதல் ஒரு நற்செய்தி என்ற தலைப்பு டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்ளுவார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? உங்களுடைய மகனோ அல்லது மகளோ ஃபாரினுக்கு படிக்க போகிறாங்க, இல்லைன்னா ஃபாரினுக்கு வேலை செய்ய போகிறாங்க, இல்லைன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பர் அவங்க அப்படி ஃபாரினுக்கு படிக்க போகிறதோ அல்லது வேலைக்கு போகிறதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் அவங்க உங்களை விட்டு போகிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிச்சயமாக அந்த நாள் நெருங்கி வர வர நீங்கள் அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது ஒரு இழப்பாக தான் இருக்கும். இயேசுவானவர் சீஷர்களை விட்டு பரமேற போகிறார். இந்த செய்தி உண்மையிலேயே 3 வருஷம் அவரோடு இருந்த சீஷர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 24 அதிகாரம் 52 வசனம், அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் அப்படின்னு சொல்லி, மிகுந்த சந்தோஷத்தோட. ஏன் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோட திரும்பி போனார்கள்? இயேசுவானவர் அவர்களை விட்டு பரமேறினது அவ்வளவு சந்தோஷத்துக்குரிய காரியமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தோணும். நிச்சயமாகவே அது சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியம்தான். இயேசுவின் பரமேறுதல் ஒரு நற்செய்தி. Ascension of Jesus Christ is good news. அதை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். லூக்கா சுவிசேஷத்துல 1 அதிகாரத்திலிருந்து நற்செய்தி என்கிற தலைப்புல இதோடு சேர்ந்து 20 செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த செய்திகளை ஒருவேளை நீங்க பார்க்க தவறி இருப்பீங்கன்னா, ஹோல் லைஃப் காஸ்பல் யூடியூப் சேனல் போனீங்கன்னா அத்தனை செய்திகளையும் நீங்க பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, எபேசியருக்கு இந்த நிருபத்திலிருந்து 13 செய்திகள், அதே போல ரூத் புக்ல இருந்து 4 செய்திகளையும் ஹோல் லைஃப் காஸ்பல் யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை, இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு, மற்றவர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே போல் யூடியூப் சேனல்லையும் நீங்கள் போய் இந்த செய்தியை பார்க்கும்படியாகவும் மற்றவர்களை பார்க்க அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 50 வசனம் முதல், பின்பு அவர் இயேசுவானவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு, அதாவது சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாதோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். இந்த பகுதியில் the ascension of Jesus Christ is good news. இயேசுவின் பரமேறுதல் ஒரு நற்செய்தி. ஏன் அது ஒரு நற்செய்தி? 3 காரணங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்ல வேண்டிய குறிப்பு என்னன்னா, ascension points us back to the completion of Christ's atoning work. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவின் பரமேறுதல் அவரின் பாவ நிவாரண பணியின் நிறைவை நமக்கு பின்னோக்கி காட்டுகிறது. எப்படி இதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. இயேசுவானவர் பரமேறார், அது எப்படி அவருடைய பாவ நிவாரண பணியின் நிறைவை நமக்கு காட்டுகிறது? 50 வசனத்தில் நம்ம வாசித்தோம்ல, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து, ஒருவேளை இன்னொரு பகுதியில் இதே லூக்கா எழுதின
அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒலிவ மலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒலிவ மலைக்கு கீழே தான் இந்த பெத்தானியா என்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த பகுதியில தான் இயேசுவானவர் கடைசியாக சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அதற்கு பிறகு அவர் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இதை வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் என்றால், ஒருவேளை இயேசுவானவர் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு போறாரு, எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஈவன் இந்த இடத்துல தெளிவாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒருவேளை 31ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இந்த இடத்துல சீஷர்களுக்கு மறைந்து போகவில்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஓகே, ஸோ அந்த எடுத்துக்கொள்ளப்படும் போது தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த காரியத்தை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு லேவியராகமும் 9ஆம் அதிகாரம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். லேவியராகமும் 9ஆம் அதிகாரம், லேவியராகமும் 9ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீட தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான். இந்த இடத்துல மோசே வந்து ஆரோன் ஆசாரியனை நோக்கி சொல்லக்கூடியது என்னன்னா, உன்னுடைய பாவத்துக்காக நீ பலி செலுத்த வேண்டும், அதற்கு பிறகு ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதன்படியே 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக இந்த பாவ நிவாரண பலியை செலுத்திவிட்டு, தன்னுடைய பாவத்துக்காக முதலாவது, அடுத்தது ஜனங்களுடைய பாவத்துக்காக செய்து முடித்ததுக்கு பிறகு என்ன செய்யறான் அப்படின்னா, தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடுல வந்து ஆசாரியர்கள் இந்த பாவ நிவாரண பலியை தன்னுடைய பாவங்களுக்காகவும் சரி ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் செலுத்தி முடித்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்களாம், கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த இடத்துல இயேசுவானவர் சீஷர்களுக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பது அவர் சீஷர்களுடைய பாவங்களுக்காக, இயேசுவானவருடைய பாவங்களுக்காக அல்ல, சீஷர்களுடைய பாவங்களுக்காக, நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து அந்த முடிந்த ஒரு காரியத்தை அதை காட்டக்கூடிய விதத்துல தான் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இயேசுவின் பரமேறுதல், இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், இயேசுவின் பரமேறுதல் அவருடைய பாவ நிவாரண பணியின் நிறைவை நமக்கு பின்னோக்கி காட்டுகிறது. இனிமேல் பாவ நிவாரண பலி ஒரு ஆசாரியன் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்து எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும், நம்ம லேவியராகமத்துல பார்த்தோம்ல, தன்னுடைய பாவத்துக்காக பலி செலுத்தணும், அதுக்கு பிறகு ஜனங்களுடைய பாவங்களுக்காக. இங்க என்ன வாசிக்கிறோம், அவர் இயேசுவானவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏன்? ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார்.
10ஆம் அதிகாரத்தில், இதே எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ, அதாவது இயேசு கிறிஸ்துவோ, பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து, இயேசுவானவர் இந்த பலியை செலுத்தி முடிந்தாயிற்று என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்னா, இந்த ஆசாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, தினந்தோறும் பலி செலுத்துவாங்க. செலுத்தி முடித்ததுக்கு பிறகு நிற்பார்கள். ஆனால் இயேசுவானவரோ பலி செலுத்தி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து, டேபர்னக்கிள் அந்த இடத்துல, அல்ல ஆலயத்தில் அங்கே பலிபீடம் இருந்துச்சு, ஆல்டர். அடுத்தது மேஜை, டேபிள் இருந்துச்சு, விளக்கு இருந்துச்சு, ஈவன் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அங்கே சேர் இல்லவே இல்லை. ஏனென்றால் ஆசாரியர் பலி செலுத்தினதுக்கு பிறகு நின்று கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து அவர்கள் பலி செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது, தன்னுடைய பாவத்துக்காகவும் சரி, ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் சரி. ஆனால் இயேசுவானவரோ தன்னையே பலியாக கொடுத்து அவர் பரமேறி போகும்போது அவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், அவர் உட்கார்ந்தார், பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ஒருவேளை இதை குறித்து கேட்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, இது நமக்கு எந்த விதத்தில் முக்கியம் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாகவே நம்முடைய பாவங்களுக்காக இன்னொரு முறை இயேசுவானவர் தன்னை பலியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் தன்னையே பலியாக கொடுத்துட்டார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் வேறு எந்த விதத்திலேயாவது நமக்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு அல்லது ஒரு விடுதலை அப்படி என்பது கிடையாது. ஈவன் ஒருவேளை நீங்கள் லோன் வாங்குறீங்க, எஜுகேஷ்னல் லோன், இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு பேங்க்லேருந்து லோன் வாங்குறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மாதம் அதை பே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை அதை நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை? அந்த விதமான சந்தோஷம்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பெய்ட் இன் ஃபுல், சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நம்முடைய பாவங்களுக்காக he has paid in full, முழுவதுமாக பே பண்ணிட்டார். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைக்கு நாம் இன்னமும் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவானவர் சிலுவையில் செய்ததை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறவராக இருக்கிறார். யோனா புக்ல கர்த்தரின் ஊழியக்காரனான யோனா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவனாகவும், பெரிய மீனின் வயிற்றிலிருந்து ஜெபிக்க கூடியவனாகவும், மகா பெரிய நினிவேக்கு சென்று ஒரு குட்டி பிரசங்கத்தை செய்யக்கூடியவனாகவும், கர்த்தரிடத்தில் கடும் கோபம் கொள்ளுகிறவனாகவும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் யோனாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவராகவும், யோனாவுடைய ஜெபத்தை கேட்டு மன்னிப்பை கொடுக்கிறவராகவும், நினிவேக்காக மனஸ்தாபப்படுகிறவராகவும், யோனாக்காக மனஸ்தாபப்படுகிறவராகவும் காணப்படுகிறார். யோனாவும் கர்த்தரும், ஜோனா அண்ட் தி லார்ட், இந்த சர்மன் சீரீஸ் மூலமாக நாம் கர்த்தருடைய வசனத்துல யோனாவை பார்ப்பதின் மூலம், அதே போல கர்த்தரை பார்ப்பதின் மூலம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை என்ன என்பதை அறிந்து கொள்வதோடு யோனா பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பையும் அந்த மனம் திரும்புதலையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். எக்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியை
ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு உங்கள் சத்தியம் டிவியில் நீங்க பார்க்கலாம். ஏப்ரல் 25 முதல் 4 வாரங்களுக்கு இந்த செய்தி தொடரை நீங்கள் கேட்கலாம். அது மாத்திரமல்ல, ஹோல் லைஃப் காஸ்பல் யூடியூப் சேனல்ல கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயனடைய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, இந்த இயேசுவின் பரமேறுதல் எப்படி ஒரு நற்செய்தி. ரெண்டாவது நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த அசென்ஷன் points us now to the continuation of Christ's ministry. இயேசுவின் பரமேறுதல் அவரின் ஊழியத்தின் தொடர்ச்சியை நமக்கு இப்பொழுது காட்டுகிறது. அவருடைய ஊழியத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நமக்கு அது காட்டுகிறது. ஒருவேளை இயேசு சுவாமி பரமேறி பிதாவின் வலது பர்சத்தில் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அவர் தன்னுடைய வேலை முடிந்து விட்டது, அவர் வந்த நோக்கம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அங்கே இளைப்பாரி கொண்டிருக்கவில்லை. அங்கே இருந்து அவர் 2 காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்? அதை குறித்து நம்ம எபிரேயருக்கு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 9:24 வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அல்லது நம் சார்பாக கடவுளுக்கு முன்பாக இருக்கும்படியாக, பிதாவுக்கு முன்பாக இருக்கும்படியாக அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். We have an advocate with the Father. ஒரு லாயர், ஒரு வழக்கறிஞர், ஒரு வக்கீல் நமக்காக இருக்கிறார். அவர் பரமேறி பிதாவின் வலது பர்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் இளைப்பாரி கொண்டிருக்கவில்லை. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும், குறிப்பாக யார் அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த காரியத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் அங்கே என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்னா, பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராக காணப்படுகிறார். ஒரு அட்வொகேட், ஒரு லாயருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் பணி அவர் சிலுவையில் மரித்ததுக்கு பிறகு முற்றிலுமாக அது முடியலை. எஸ், இது முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாம் வந்த நோக்கம், நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க அவர் வந்த நோக்கம் நிறைவேறி முடிந்தது. ஆனால் இன்னமும் அவருடைய பணி நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சாத்தானை குறித்து வாசிக்கும் போது, அவன் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறவன். ஆனால் இயேசுவானவரோ பிதாவின் வலது பர்சத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சாத்தான் நம்மை குறித்து இவன் ஒரு பாவி, இல்லைன்னா ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது, இயேசுவானவர் இவன் ஒரு நிரபராதி, இவன் ஒரு பரிசுத்தன், நீதிமான் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதை குறித்து யோசிக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேண்டும் என்றால், நமக்காக பரிந்து பேசக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும்.
ஆனால் எந்த விதத்தில் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால், ஓ, நமக்காக பரிந்து பேசக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார், ஆகவே நம்ம இனிமேலும் போய் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம், அப்படி என்கிற ஒரு காரியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. ஆனால் நாம் பாவம் செய்யும் போது நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக அவர் இருக்கிறார். இயேசுவானவர் சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்ததுனால அவர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக உங்களையும் என்னையும் அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படி அவர் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதனால அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அடுத்தது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அட்வொகேட்டாக மாத்திரமல்ல, அவர் பரிந்து பேசுகிறவராக மாத்திரமல்ல, ஒரு இன்டர்செசராக, வேண்டுதல் செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறார்களோ அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக முற்றும் முடிய நம்மை ரட்சிக்கத்தக்க விதத்துல அவர் வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அட்வொகேட்டாக அவர் இன்றைக்கும் இலைப்பாராமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ஒரு இன்டர்செசராக நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராகவும் அவர் காணப்படுகிறார். ஒருவேளை இது நமக்கு எப்படி அது உதவும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. சில நேரத்துல எப்படி ஜெபிப்பது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இவன் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வாக்கடங்கா பெருமூச்சுகளுடன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குது, ரைட்? ஸோ அதே விதமாக தான் இயேசுவானவர் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத சூழ்நிலையில கூட அவர் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சில நேரத்துல திரும்ப திரும்ப நாம் பாவம் செய்யும் போது கூட நாம் பாவத்திலிருந்து நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சோதனையில விழும்போது கூட நாம் சோதனையில் விழாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நமக்காக 24/7 பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அதே போல நமக்காக 24/7 அவர் வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவானவர் பரமேறினது ஒரு நற்செய்தி. ஏன் அது நற்செய்தி? அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது பின்னோக்கி நமக்கு காண்பிக்கிறது. எதை பின்னோக்கி காண்பிக்கிறது? இயேசுவானவர் தன்னையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததை பின்னோக்கி காட்டுகிறது. இப்பொழுது அவர் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக இந்த இயேசுவின் பரமேறுதல் நமக்கு எதை காட்டக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ascension points us forward to the coming of Christ. இயேசுவின் பரமேறுதல் அவரின் வருகையை நமக்கு முன்னோக்கி காட்டுகிறது. ஒருவேளை இந்த பகுதியில் அவருடைய வருகை குறித்து நம்ம பார்க்கல, ஆனால் இதற்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய லூக்காக்கு பிறகு வரக்கூடிய, அதாவது லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடபடிகளில் 1ஆம் அதிகாரத்திலையும் இதே சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், யார்? சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை
எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி, மேகம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய பிரசனம் அப்படின்னு சொல்லலாம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று என்ன சொல்றாங்கன்னா, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஸோ இந்த அசென்ஷன், இயேசுவின் பரமேறுதல், அவர் திரும்ப வரப்போகிறார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதை நமக்கு முன்னோக்கி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒருவேளை குட் நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவின் பிறப்போட அது குட் நியூஸாக இருக்க முடியாது. இயேசுவின் பிறப்பு ஒரு குட் நியூஸ் தான். அதே போல் இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் கீழ்ப்படிதல், இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் ஊழியம், ஈவன் இயேசு அவர் அந்த சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்றது, அடுத்தது அவர் ஊழியம் செய்தது, நற்செய்தியை சுவிசேஷமாக பிரசங்கித்தது, சீஷர்களை உருவாக்கினது, தன்னையே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தது, உயிர்த்தெழுந்தது, அதுக்கு பிறகு பரமேறினது கூட குட் நியூஸ். இதுவும் குட் நியூஸ். ஏனென்றால் அவர் பரமேறினது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார் என்பதை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர் திரும்ப வரக்கூடியது எப்படி நமக்கு அது ஒரு நற்செய்தி, அது எப்படி நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஏன் இவ்வளோ சந்தோஷமாக சீஷைகள் கடந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்குறோம்ல. எப்படி அது நமக்கு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லி நீ யோசித்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணீர் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, உபோத்திரவம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் திரும்ப வரும்போது அவர் கண்ணீர் இல்லாத, பாடுகள் இல்லாத, உபத்திரவம் இல்லாத, ஈவன் மரணமே இல்லாத ஒரு நித்திய ஒரு ராஜ்யத்துக்குள்ள நம்ம பங்குள்ளவர்களாகும்படியாக அவர் செய்ய போகிறார். அவரை பார்க்கும்போது நம்ம அவரை போல நம்ம மாறப்போகிறோம். இப்போ ஒருவேளை நாம் அவரை போல மாறுவதற்கு பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர் திரும்பி வரும்போது அவரை போலவே நாம் மாறிவிடுவோம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆகவே தான் இயேசுவானவர் திரும்ப வருவது நமக்கு ஒரு சந்தோஷமான காரியம். அதை இயேசுவின் பரமேறுதல் நமக்கு முன்னதாகவே காட்டக்கூடியதாக இருக்கு. இயேசுவானவர் திரும்பி வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சீஷர்கள் திரும்ப சந்தோஷமாக போய் அவங்க எருசலேமுக்கு போகிறாங்க, தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது சீக்கிரம் வர போகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் நிச்சயமாகவே இயேசுவானவர் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தாவாக வரப்போகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலையும் நம்ம சோர்ந்து போக வாய்ப்பு உண்டு. ஆனால் வாரும் இயேசுவே அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் நிச்சயமாகவே வருவார். இயேசுவின் பரமேறுதல் ஒரு நற்செய்தி. ஸோ இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். தன்னையே ஒப்பு கொடுத்தார் நம்மை மீட்பதற்காக. இது ஒரு நற்செய்தி தான். ஆகவே இனிமேல் பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் பாவத்துக்கான ஒரு நிவாரணத்தை யாரும் செய்ய வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. இயேசுவானவர் செய்து முடித்து விட்டார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை சந்தேகங்கள் வரும்போது நம்ம இந்த ஒரு காரியத்தை நமக்கே நாம் பிரசங்கிக்க வேண்டும்.
அடுத்தது இயேசுவானவர் பரமேறினது ஒரு நற்செய்தி. காரணம், நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சாத்தான் நம்மை குறித்து 24 மணி நேரமும் குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறான். ஆனால் இயேசுவானவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இவன் நீதிமான் அப்படின்னு சொல்லி. உங்களை குறித்து, என்னை குறித்து, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவர்களை குறித்து அப்படி அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அடுத்தது, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறவராகவும் காணப்படுகிறார். அடுத்தது, இயேசுவின் பரமேறுதல் ஒரு நற்செய்தி. காரணம், இயேசுவின் பரமேறுதல் அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது, ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே ஒருவேளை இது இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஒரு முடிவு அல்ல, இது ஒரு தற்காலிகமானது. பாவத்தில் நாம் போராடுவது, சோதனைக்குள்ளாக நாம் சிக்கி தவிப்பது, அல்லது நம்ம சந்திக்கக்கூடிய பல பாடுகள், உபத்திரவங்கள், இதுக்கு எல்லாவற்றுக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. இயேசுவானவர் திரும்ப வரும்போது இது எல்லாவற்றையும் மாற்றி அழகாக நம்மை அவருடைய சன்னிதானத்தில், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாக செய்வார். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் டாக்டர் எபி will start a new teaching series from the book of Jonah. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we meet you again, have a blessed week. Bye.